முதலாவதாக குறில் நெடில் பிழைகளை காண்போம். முதலில் இணைக்கப்பட்டுள்ள துணுக்காடல் மூலத்திலிருந்து எடுக்கப்பட்ட படத்தில் கோப்பு என்ற சொல் தவறு. இப்படத்தில் விளம்பரம் செய்யப்படும் அணிகலன் கொப்பு என்று அழைக்கப்பட வேண்டும். கோப்பு என்பது கணினியில் பயன்படுத்தப்படும் மின்னணு தொகுப்பாகும். இரண்டாவதாக, வணக்கம், மலேசியா என்ற இணைய செய்தியில் கிடைத்த குறில் நெடில் பிழைகளை காண்போம். இதில் ராஜாஜி தமிழ் பள்ளியில் பொதிய இடவசதி என்று அச்சிட்டுள்ளனர். பொதிய என்ற சொல்லுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை. இதற்கு பதிலாக போதிய என்ற சொல் பயன்படுத்தியிருந்தால் அவ்வாக்கியம் சரியானதாக அமையும். அடுத்ததாக லகர 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 பிழைகளை காண்போம். இதில் முதலில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு படம் பொங்கல் அழைப்பிதழ் ஒரு பத்திரிகையில் இருந்து கிடைக்கப்பட்டது. இதில் எழுதியுள்ள குழு, அதாவது அன்பல் லகரத்தை பயன்படுத்தி எழுதப்பட்ட குழு என்பது தவறான சொல்லாகும். இதற்கு காரணம், குழு என்பது ஒரு சுற்றுலா நகரத்தை குறிக்கின்றது. அதாவது இக்குழு என்ற நகரம் இந்தியாவில் இருக்கும் ஒரு நகரமாகும். அதற்கு பதிலாக குழு, அதாவது பொது நகரம் பயன்படுத்தி குழு என்று எழுதியிருக்க வேண்டும். மூன்றாவதாக நகர 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 பிழைகளை காண்போம். படவரியிலிருந்து எடுக்கப்பட்ட கண்ணம் சுருங்கிட நீயோம் என்ற பாடல் வரியில் கண்ணம் என்ற சொல்லில் டன்னகரத்தை பயன்படுத்தியுள்ளனர். தமிழில் டன்னகரத்தை பயன்படுத்தி வரும் கண்ணம் என்ற சொல் நோட்டம் இடுதல் என்று பொருள்படும். ஆனால் இப்பாடலில் குறிப்பிடப்படும் கண்ணம் முக உறுப்பை காட்டுகிறது. அடுத்ததாக ஒற்றுப்பிழையை காண்போம். ஒற்றுப்பிழை என்பது வலி மிக வேண்டிய இடத்தில் வலி மிகாமல் இருப்பதும் வலி மிகா இடத்தில் வலி மிகுந்து வருவதையே ஒற்றுப்பிழை என்கிறோம். இதில் வணக்கம் மலேசியா என்ற இணைய செய்தியில் கிடைக்கப்பெற்ற ஒரு செய்தியில் தமிழ் பள்ளி என்ற சொல்லில் இப் என்ற சொல் வலி மிகுந்து வந்திருக்க வேண்டும். ஆனால் இதில் தமிழ் பள்ளி என்று வலி மிகாமல் வந்திருப்பதை ஒற்றுப்பிழை என்று நான் குறிப்பிடுகிறேன். இரண்டாவதாக, வலையொலியில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் கலாசாரத்தை எல்லா இடத்திலும் பரப்புங்கள். இந்த வாக்கியத்தில் தமிழ் கலாசாரத்தை என்று கூறுவது தவறாகும். கலாச்சாரம் என்பதே சரியான சொல்லாகும். கலாசாரத்தை என்ற சொல்லில் இச் என்ற மெய்யெழுத்து வலிமிகுந்து வந்திருக்க வேண்டும். தொடர்ந்து பேச்சு தமிழ் இடையேடில் உள்ள பிழைகளை காண்போம். முதலாவதாக இணைக்கப்பட்டுள்ள புதிய தலைமுறை என்ற செய்தியில் சுற்றுலா தலத்துக்கு போவாங்க, என்ன ஓரமா உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க என்ற தலைப்பில் பேச்சு தமிழ் இடையீடு அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனை சரியாக சொல்ல வேண்டுமானால், சுற்றுலா தலத்திற்கு செல்வார்கள், என்னை ஓரமாக உட்கார வைத்து விட்டு சென்று விடுவார்கள் என்று கூறுவதே பேச்சு தமிழ் இடையீடு இன்றி எழுதப்படும் வாக்கியமாகும். அடுத்ததாக எக்ஸ் தளத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு செய்தியை காண்போம். எதுக்கு வளர்த்து விடுற என்ற வாக்கியத்தை கொண்டிருக்கும் இப்படத்தை நாம் பேச்சு தமிழ் இடையீடு கொண்டிருப்பதை காண முடிகிறது. இதனை தவிர்க்க எதற்கு வளர்த்து விடுகிறாய் என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும். பேச்சு தமிழ் இடையீட்டை தொடர்ந்து பிறமொழி கலப்பு கொண்ட சான்றுகளை பார்ப்போம். இதில் படவரியில் இருந்து எடுக்கப்பட்ட எதுக்கு கேஸ் என்பதற்கு பதிலாக எரிவாயு என்ற தமிழ் சொல் பயன்படுத்தி இருக்கலாம். இரண்டாவதாக, வலையொலியிலிருந்து கிடைத்த செய்தியில் ஆங்கில மொழி பயன்பாடு உள்ளது. வோன் கால் என்ற சொல்லுக்கு மாறாக கைபேசி அழைப்பு என்ற தமிழ் சொற்களை பயன்படுத்தியிருக்கலாம். பிற மொழி கலப்பை தொடர்ந்து தவறான சொற்றொடர் பயன்பாடு பற்றிய பிழைகளை காண்போம். இதில் வலையொலியிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு செய்தியை காணலாம். விஜயின் வம்பு வியூகம் அம்பு வீசுமா அதிமுக என்ற தலைப்பு செய்தியில் அம்பு வீசுமா என்ற தவறான சொற்றொடர் பயன்பாடு இங்கு நாம் காணலாம். அம்பை எய்தல் என்று குறிப்பிட வேண்டுமே தவிர அம்பு வீசுமா என்று பயன்படுத்துவது தவறாகும். அம்பு எய்தல் அல்லது
அம்பு எய்யுமா அதிமுக என்ற சொல் வந்திருக்க வேண்டும். அடுத்ததாக சொற்றொடர் பிரிப்பு தவறுகளை காண்போம். முகநூலிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு வாக்கியமாக இன்று நாளை அவனும் கூட மாறலாம் என்ற வாக்கியத்தில் அவனும் கூட என்று சொற்றொடர் பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதனை சொற்றொடர் பிரிப்பு தவறுகள் என்று குறிப்பிடலாம். அவனும் கூட என்ற சொற்றொடர் சேர்த்து எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இன்று நாளை அவனும் கூட மாறலாம் என்று இவ்வாக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அடுத்ததாக பத்தி அமைப்பு முறைகளில் காணப்படும் பிழைகளை காணலாம். இணைய கட்டுரையான பாரதியார் பற்றிய கட்டுரைகளில் நாம் இப்பொழுது பத்தி அமைப்பு முறையில் பிழை உள்ளதை காணவிருக்கிறோம். இதில் கட்டுரை என்று குறிப்பிடப்பட்டாலும் கட்டுரை வடிவில் இல்லாமல் இது தனித்தனி வாக்கியங்களாக புள்ளி முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டுரை பத்தி அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டும். அதாவது பல வாக்கியங்கள் இணைந்து ஒரு பத்தியாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இணைய கட்டுரையில் தனித்தனி வாக்கியங்களாக இருப்பது பத்தி அமைப்பு பிழையினை குறிப்பிடுகிறது. அடுத்ததாக வலையொலியிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு கட்டுரையை காண்போம். முன்னுரையில் கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்ற வாக்கியத்தில் நிறுத்தற்குறிகள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இரட்டை மேற்கோள் குறி இவ்வரியில் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்தியிருக்க வேண்டும். இரட்டை மேற்கோள் குறியானது நேர்குற்று வாக்கியத்தை சொல்வதற்கோ அல்லது எழுதுவதற்கோ பயன்படுத்தியிருக்க வேண்டும். இப்பொழுது சுசிலா என்ற ஒரு தமிழ் ஆசிரியரை நேர்காணல் செய்து கிடைக்கப்பெற்ற தகவல்களையும் மலாயா பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்வியல் பிரிவில் பயிலும் மாணவர்கள் இருவரை நேர்காணல் செய்த தகவல்களையும் காண்போம். இந்த இரட்டை மொழின்றது எல்லா மொழியிலையும் இருக்கு. ஆங்கில மொழியும் சரி, மலாய மொழியும் சரி, இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் பயன்படுத்துகிற மொழி வேற, அந்த இலக்கியம்னு வந்துட்டாக்கா அது தெளிவான மொழியில தான் இருக்கு. இது எல்லா மொழியிலையும் இருக்கு. அதனால மொழியோட வளர்ச்சியை பாதிக்காது. தமிழ் பள்ளிக்கு செல்லாதவர்கள் இதை பின்பற்றுவார்கள். தமிழ் பள்ளிக்கு சென்றவர்கள் கண்டிப்பாக தமிழில் தான் எழுதுவார்கள். இது தமிழ் எழுத்து அழியக்கூடாதுன்னா தமிழர்கள் தனது பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளில் போட வேண்டும். தமிழ் பள்ளிக்கு செல்லாதவர்கள் இதை பின்பற்றுவார்கள். தமிழ் பள்ளிக்கு சென்றவர்கள் கண்டிப்பாக தமிழில் தான் எழுதுவார்கள். இது தமிழ் எழுத்து அழியக்கூடாதுன்னா தமிழர்கள் தனது பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளில் போட வேண்டும். சுட்டி காட்ட வேண்டும். கண்டிப்பாக சுட்டி காட்ட வேண்டும். நாம அங்க இருந்து ஒரு தப்பு நடக்குதுன்னா கண்டிப்பாக சுட்டி காட்ட வேண்டும். உதாரணத்துக்கு 100க்கு 100ன்னு ஒரு படம், பழைய படம். அந்த பழைய படத்துல கடைசியா படம் முடிஞ்ச உடனே நன்றின்னு போட்டிருக்காங்க. அந்த கடைசியில் உள்ள பிழையா இருக்கு. அப்ப இந்த தமிழ் படம் எடுக்கிறவங்களும் அந்த தமிழ் இப்ப கூட இந்த தமிழ் படத்துல பார்த்தோமா, அந்த வழிமிகும் இடங்கள்லாம் அந்த பேர் ஓட்டுறாங்கல்ல, ஸ்கிரீன்ல வரும்ல, அதுல வழிமிகு இடங்கள்லாம் பிழையா தான் இருக்கு. இப்ப இந்தியாவிலேயே இந்த பிழைகளை செய்யக்குள்ள இப்ப நம்ம நாட்டுல இது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ பார்த்தோம்னா நேரா சுட்டி காட்ட வேண்டியது நமது கடமை. இதுல ஆசிரியர்களின் பங்குன்னு எடுத்துக்கிட்டாக்கா, இது நம்மளோட பள்ளிக்கூடம் மாணவர்கள், இப்ப மாணவர்களோட பிள்ளைகளை திருத்துற வரைக்கும் தான் இருக்கு. அந்த ஊடகங்கள்னு எடுத்துக்கிட்டா அதை வச்சு நடத்துறவங்க நல்ல தமிழ் கற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை அவர்களோட பங்கு தான் இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்னா ஆசிரியர்கள்னு எடுத்துக்கிட்டா மாணவர்களோட குறைகளை திருத்தி சரி பண்றது அதோட தான் நிக்குது. எல்லாத்தையும் ஊடகங்கள் எல்லாத்துலயும் ஆசிரியர்கள் எதுவும் உதவுறதுக்கு சிரமம் தான். வணக்கம் அண்ணன், நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கலான்னு நினைக்கிறேன். ஒரு தமிழ் ஆய்வியல் மாணவராக சமூக ஊடகங்களில் அன்றாடம் பயன்படுத்தப்படும் தமிழை பார்க்கும் பொழுது உங்களுக்கு முதன்மையாக தோன்றும் கருத்து என்ன?
ஓகே. இப்போலாம் நம்மளோட தமிழ் மொழிய சமூக ஊடகங்கள்ல பாய்க்கிறப்ப, சில பேரு தவறா நம்மளோட தமிழ் மொழிய பயன்படுத்துறாங்க. இதனால நம்மளோட தமிழ் மொழி தரமே குறைஞ்சு போகுது. அடுத்ததாக, இணையத்தில் எழுதும்போது பலரும் பேச்சு தமிழையே அப்படியே எழுதுறாங்க. இது மொழியின் இயல்பான பரிணாம வளர்ச்சியா அல்லது முறையான இலக்கணத்தை சிதைக்கும் செயலா? நம்மளோட முறையான இலக்கணத்தை சிதைக்கிறாங்க. ஏன்னா, நம்மளோட தமிழ் மொழிய, நம்ம சுத்த தமிழ் மொழிய டெய்லி வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணோம்னா, அப்பதான் நம்மளோட தமிழ் மொழி தரமே ஏறும். அதை விட்டுட்டு நம்ம தமிழ் மொழியை இழக்கி இந்த மாரி கொஞ்சம் எழுத்து பிழையில நம்மளோட தமிழ் மொழி இலக்காரமா ஆயிருது. அடுத்தது, தற்கால சூழல்ல தட்டச்சு வேகம், அதாவது டைப் அடிக்கிறாங்க. அது மூலமா நிறைய எழுத்து பிழைகள் நடக்குது. இது நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தின கருத்து? இதை பற்றி அவங்க டைப் பண்ணி நம்ம தமிழ் மொழியை டைப் பண்ணி அனுப்புனாலும் ஒரு வாட்டி அனுப்புறதுக்கு முன்னுக்கு அவங்களோட தமிழ் மொழியை கரெக்ட் பண்ணிடணும். ஏன்னா அவங்க நம்ம அனுப்புகிறாலும் அதை படிக்கிறப்ப அவங்களும் சீலாப்பாக தான் படித்து நாளை பின்ன அவங்க யூஸ் பண்ணுறப்ப அதே தமிழ் மொழியை அவங்களும் சீலாப்பாக தான் சொல்லுவாங்க. இதனால நம்ம தமிழ் மொழி பேரே கெட்டுப்போம். ஓகே. ஒரு தமிழ் ஆய்வியல் மாணவராக ஒரு சில டைம் நீங்கள் தட்டச்சு செய்யும்பொழுது, அதாவது டைப் பண்ணும் பொழுது எழுத்துப்பிழை நடக்குதா? அப்படி நடக்கும் பொழுது நீங்கள் எப்படி அதை சால்வ் பண்ணுறீங்க? இதுக்கு எப்படி இங்கிலீஷ்க்கு ஓட்டோ கரெக்ட்னு ஒன்று இருக்கோ, அதேமாரி தமிழ் மொழிக்கும் ஒரு ஓட்டோ கரெக்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இதனால நம்ம தமிழ் மொழியும் கரெக்டாக எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க.